ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு நார்வீஜியன் மூவியான ட்ரால் 2 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட பார்ட் 1 2022ல ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் ஆன உடனே அதுக்கான சீக்வல் தவிர்க்க முடியாதது ஆகுது. மண்ணாலும் கல்லாலும் ஆன இந்த பழங்கால அசுரன் நார்வே வழியா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போற யோசனை ஹாலிவுட்ல இருந்து வர பெரிய பெரிய அசுரன்களுக்கு ஒரு பதிலா மாறிச்சு. இந்த ட்ரால் 2 இன்னும் விரிவா, சத்தமா, வேகமா மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு. நாம இதோட லாஜிக்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாதபடி ஃபாஸ்ட் பேஸ்டாவும் போகுது. என்டர்டைன்மெண்ட்ல தான் மெயின் ஃபோக்கஸ். இதுக்கு மேல பயமுறுத்துற மெகா சைஸ் ட்ரால் வேற. ஸ்காண்டினேவியால இருந்து வெளியாகி இருக்கிற பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷனா இருக்கு. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. இந்த தடவை நார்வேயோட ஒரு கைவிடப்பட்ட பவர் பிளான்ட்ல இன்னொரு அசுரனை சங்கிலியால கட்டி போட்டு இருக்கிறதும், அந்த அசுரனை ரிசர்ச் பண்ற டீம்ல நோரா சேர்ந்ததுல இருந்து கதை ஆரம்பிக்குது. ஒரு கண்ட்ரோல்ட் ஆபரேஷனா இருக்க வேண்டியதை நோரா தற்செயலா அதை டிஸ்டர்ப் பண்ணிட அதுவும் சங்கிலி எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே ஓடி போகுது. வெளியே போனா வேற என்ன அழிவுதான். திரும்பவும் நோராவும் அவரோட டீமும் இந்த நெருக்கடியை எதிர்த்து நிக்கிறாங்க. நோராவுக்கு தெரியும் இந்த மிருகத்தனமான மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் பத்தாது, அதை தடுக்கிறதுக்கு புராணங்கள நாட்டுப்புற கதைகள தான் அதுக்கான தீர்வு இருக்குன்னு நம்புறா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ரெண்டு ட்ராலுங்க எதிரெதிரா நிக்கிறது தான். இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் எதிர்கொள்றாங்க, கடைசியில இந்த ட்ராலுங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல வரது அந்த படம். இது எந்த மாதிரியான படமா இருக்க போறதுன்றதுல தெளிவா இருக்கு. தேவையில்லாம எங்கேயும் ட்ரிஃப்ட் ஆகல. அதே நேரத்துல இது ட்ரால்களோட ஆரிஜின், நார்வீஜியன் புராணங்கள் இருந்து அதோட விரிவான விவரங்களை சேர்க்குது. நோராவும் அவர் கூட்டாளியும் இந்த பழங்கால ரகசியங்களை சேர்க்கும் போது அந்த கற்பனை உலகத்துக்கும் ஒரு சென்ஸை கொடுக்குது. இந்த ரெண்டு பெரிய ட்ரால்களோட சண்டை ஒரு சுவாரஸ்யமான லேயரை தருது. அப்படியே பிரம்மாண்டமான விஷுவல்ஸும் எங்கேஜிங்கா வைக்குது. இவ்வளவு பெரிய உயிரினங்க மோதுறது சின்ன ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே நல்லா இருக்குன்னா பெரிய ஸ்கிரீன்ல நிச்சயமா சூப்பரா இருக்கும். ஓவராலா ஒரு நல்ல சீக்குவலுக்கு இருக்க வேண்டிய விஷயங்களை நல்லாவே டெலிவரி பண்ணிருக்கு. மேலும் இதுக்கான ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை சரியா கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். அது பெரிய மலை மாதிரி உருவாங்க, நிறைய டிஸ்ட்ரக்ஷனு, முக்கியமா வேகமா கதை நகருது. ஆனா படம் முடிஞ்சதும் இதை பத்தி எல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி மெகா சைஸ் ஃபேண்டசி என்டர்டைன்மெண்ட் விரும்புறவங்க தமிழ்லயே என்ஜாய் பண்ணலாம். இது நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 1ல இருந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட மனசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.